ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி க்ரஷ். பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 ஆண்டுக்கான தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகிய 2 பேப்பர்ஸ்க்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துறதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது பற்றின மற்ற டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1/9/2025 அல்லது அதுக்கு முன்னால் சேர்ந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸும் பிடிஸ் இவங்கள்லாம் தகுதி வாய்ந்த பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள்ட்டேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இந்த விண்ணப்பங்கள் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் 10/4/2026 வரை நாம் அப்ளை பண்ணிக்கலாம். 18/2/2026 நாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட் 10/4/2026. தேர்வு எழுதக்கூடிய நாளாக டெட் பேப்பர் 1க்கு 4/7/2026 டெட் பேப்பர் 2க்கு 5/7/2026 சொல்லியிருக்காங்க. இது கடைசி நேர மாறுதல்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்களும் இந்த டெட் தேர்வை எழுதணும் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. டெட் பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் சரி மொத்தம் 150 மதிப்பெண்கள். டெட் பேப்பர் 1ல் எந்தெந்த கொஷின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டோம்னாக்கும், பேப்பர் 1க்கு குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் 6 வயசுலேருந்து 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பற்றியது. இதுக்கு 30 மார்க்கு. அடுத்து தமிழுக்கு 30 மதிப்பெண்கள், ஆங்கிலத்துக்கு 30 மதிப்பெண்கள், கணக்குக்கு 30, சுற்றுச்சூழல் ஆய்வுகள் இதுக்கு 30, மொத்தம் 150 மதிப்பெண்கள். கேள்விகள் ஒவ்வொரு பாடத்துலையும் எதை ஃபோக்கஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. டெட் பேப்பர் 1க்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை உள்ள வகுப்புகளுக்கான மாநிலத்தோட பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் தலைப்புகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. 1 to 5th சிலபஸ் தான் நம்மளுக்கு பேப்பர் 1க்கு. டெட் பேப்பர் 2 பிடிஸ்க்கும் மிடில் ஸ்கூல் ஹெச்எம்க்குமானது இதர சமமான பதவிகளுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் 150க்கான மதிப்பெண் தான் அவங்களுக்கும் வருது. கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இது. பேப்பர் 2க்கான கொஷின்ஸ் எல்லாம் 6th-லேருந்து 8th வரை உள்ள சிலபஸ்லேருந்து தான் கேட்கப்படும். கேள்விகள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் தேர்வு கட்டணம் 300 ரூபா, மற்ற அனைவருக்குமே 600 ரூபாய் என்று குறிக்கப்பட்டிருக்குது. ஒன்ஸ் நாம் பணத்தை கட்டிட்டோம்னா ரீஃபண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 2 எழுதணும்னு நினச்சோம்னா 2க்கும் தனித்தனியாக கட்டணம் செலுத்தணும். ஏதாவது ஒன்று மட்டும் எழுதணும்னா அதுக்குரிய கட்டணம் மட்டும் செலுத்தினா போதும். எப்படி கட்டணம் செலுத்தினாலும் ஆன்லைனில் மட்டும்தான் நாம் பே பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கு ரெடியாக இருந்துக்கிறணும். நாம் எழுத போகிற 150 மார்க்குக்குமான கொஷின்ஸுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். டெட் 1 அண்ட் டெட் 2 இந்த 2 பேப்பர்கள்லையுமே நாம் பரீட்சை எழுதணும்னா பொது வகையினர் 90 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் பாஸு. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடிக்காரவங்க 75 மதிப்பெண்ணும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 60 மதிப்பெண்களும் எடுத்தால் போதுமானது. இது தாள் 1, 2 ரெண்டுக்குமே பொருந்தும். ஹால் டிக்கெட்ஸும் நாம் ஆன்லைன்லேயே தான் எடுத்துக்கிறணும். ஹால் டிக்கெட்ஸை டிஆர்பி வெப்சைட்லேருந்து நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர், ஸ்க்ரைபர்ஸ், எக்ஸாம் ரிசல்ட்ஸ், நாம் எப்படி அப்ளை பண்ணுறது இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக படித்து பாருங்கள். நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பெர்மனண்ட் நம்பர் வச்சுக்கணும். ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி இது ரெண்டுமே பெர்மனண்ட் இதை கொடுத்தோம்னா தான் நமக்கு பிற்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். டிஆர்பியிலேருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நம்ம பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கும் நம்ம பதிவு செஞ்ச இமெயில் முகவரிக்கு மட்டும்தான் வரும். அதனால் அது ரெண்டையுமே லைவ்லேயே வச்சுருங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 10/4/2026 தான். அதற்கப்புறமா வெப்சைட்டு க்ளோஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணும்போது நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் அதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அதையும் நம்ம தயாராக வச்சுக்கிறணும். நம்ம 10th-லேருந்து என்னென்னவெல்லாம் படிச்சிருக்கோமோ அத்தனை டிகிரியோட சர்டிஃபிகேட்ஸும் மார்க் சர்டிஃபிகேட்ஸும் ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு தான் நாம் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட், சேவை சான்றிதழ் அதுக்கு அனெக்ஷரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்மளோட சர்வீஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நாம் ரெடியாக கையில் வச்சுக்கிறணும்.
எக்ஸாம் சென்டருக்குள்ளே மொபைல் ஃபோன், மின்னணு சாதனங்கள், ப்ளூடூத் சாதனங்கள் இந்த மாதிரி எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது. எல்லாத்தையும் வச்சுட்டு சாதாரண வாட்ச் தான் கட்டிட்டு போகணும் நாம். ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 and 2 இவை எழுதுகிற டீச்சர்ஸ்க்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் நிறுத்தி நிதானமாக நல்லா படித்து புரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பொதுவான சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் இவைகள். எக்ஸாம் விஷயத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பியோட முடிவே இறுதியானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறாங்க. ஆன்லைனில் ஃபார்ம்ஸை ஃபில்லப் பண்ணும்போது ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு எக்காரணம் கொண்டும் டிஆர்பி பொறுப்பேற்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் விண்ணப்பத்தை நாம் சமர்ப்பிக்கும்போது அதுக்கான எல்லா சான்றிதழ்கள், ஆவணங்களை எல்லாமே நாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவையாக செக் பண்ணிக்கணும். இந்த டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நாம் 180042567553 இந்த ஃபோன் நம்பருக்கோ அல்லது trb.grievances@tn.gov.in இந்த இமெயிலுக்கோ நாம் அனுப்பி கிளியர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல் ஃபில்லப் பண்ண அப்ளிகேஷன்ஸை நாம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 10/4/2026. இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் இப்போ பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட பேர், நம்மளோட பிறந்த தேதி மற்றும் வயது, எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது, இப்போ என்ன பதவி வகிக்கிறோம், தற்போதைய பதவியில் சேர்ந்த தேதி, அப்பாயின்மெண்ட் டேட்டு, அதுக்கப்புறமா நம்ம அப்பாயின்மெண்ட் அப்போ என்ன பதவியில் இருந்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பூரா வரிசையாக நாம் ஃபில்லப் பண்ணணும். ஸ்கூலோட யூடைஸ் நம்பர், நம்மளோட ஏபிஸ் ஐடி நம்பர், இது எல்லாத்தையுமே நாம் எழுதணும். இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் நாம் சைன் பண்ணிவிட்டு ஹெச்எம் சைன், அதுக்கப்புறமா பிஇஓ சைன் வாங்கணும். நாம் அப்ளை பண்ணுவோம், பரீட்சை எழுதுவோம், நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கி அசத்துவோம். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்மளால் முடியாட்டி யாரால் முடியும்? ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.